ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக் பாஸ் சீசன் 9. இந்த வாரம் யார் எவிக்ஷன் சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க. இந்த வாரம் டபுள் எவிக்ஷன். அது மட்டும் இல்லாம சாட்டர்டே வந்து எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து விஜய் அட்ரஸ் பண்ணிருக்காரு, அது மட்டும் இல்லாம என்ன மாதிரியான சண்டைகள்லாம் வீடியோல வந்திருக்குன்னு சொல்லிட்டு டீடைலா இந்த வீடியோல பாத்துருவோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐகானை தட்டி விடுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோலாம் உடனே வந்து சேரும். வாங்க வீடியோ உள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே எவிக்ஷன் யாருன்னு பாத்தீங்கன்னா, சாட்டர்டே ஒரு எவிக்ஷன், சண்டே ஒரு எவிக்ஷன். ஓகேவா? சாட்டர்டே எவிக்ட் ஆகுது அமித் பார்கவ் அவர்கள். இன்னைக்கு எபிசோட்ல அமித் பார்கவ் அவர்கள் வந்து வீட்டை விட்டு வெளியேறாப்ல. அது மட்டும் இல்லாம அமித் பார்கவ் ஓட்டு கம்மியா தான் இருந்தது. சோ அதனால ஃபேர் எவிக்ஷன் தான். பட் ஆனா நாளைக்கு எவிக்ட் ஆக போற நபர் தான் வந்து ஓட்டுகளை வந்து 4th பிளேஸ்ல இருந்தாங்க. யார் அது? கனி அவர்கள். கனி தான் அபிஷியலா வந்து நாளைக்கு பிக் பாஸ்ல இருந்து வெளியேற போறாங்க. சுபிக்ஷா இங்க காப்பாற்றப்பட்டிருக்கா எனக்கு தெரியல. சுபிக்ஷாக்கு வந்து ஓட்டுகளே இல்ல. சுபிக்ஷா ஓட்டே இல்ல, லாஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்க சுபிக்ஷாவை எவிட் பண்ணாம கனியை எவிட் பண்ணிருக்கீங்க. அதாவது ஆல்ரெடி சொல்லி நாங்க சேனல்ல இருந்து ஒரு ஃபேர் எவிக்ஷன், ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் வைக்க போறோம்னு சொல்லிட்டு இங்க பிளான் பண்ணி தான் தூக்கி இருக்காங்க. ஒன்னு வந்து அன்பு கேங்கோட லீடரே தூக்கிட்டாங்க. இன்னொரு வந்து இந்த வன்பு கேங் இருக்குல்ல, விஜய் பார்வதி, அமித் பார்கவ், அதுக்கப்புறம் நம்ம சாண்ட்ரா, இவங்கள இருந்து ஒருத்தர் தூக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இவங்கள அமித் பார்கவ் தூக்கிட்டாங்க. சோ இது ஓகே. சாட்டர்டே ஆப்பனிங்ஸ் என்ன நடக்குதுன்னு பாத்துருவோம். சாட்டர்டே வந்து அதாவது முதல்ல எடுத்தவொடனே இந்த ப்ரோமோல பாத்தீங்களா, அந்த விஷயங்கள்லாம் அட்ரஸ் செய்யப்படுது. முக்கியமா வந்து விஜய் பார்வதி, கமருதீன் ரெண்டு பேருக்கும் ரோஸ்ட் இருக்கு. இவங்க ரெண்டு பேருக்கும் ரோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இவங்க ரெண்டு பேருக்குள்ள செம்ம சண்டை வந்திருக்கு. இதான் மெயின் மேட்ரு. விஜய் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேருக்குள்ள சரியான சண்டை போட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம திவ்யா கணேஷ்க்கு ரோஸ்ட் இருக்கு. இது ப்ரோமோல வந்திருக்காது. திவ்யா கணேஷ்க்கு விஜய் பார்வதி மேட்டர்ல மார்க் பண்ணாங்களே, அந்த மேட்டர்ல ரோஸ்ட் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம அரோரா அவர்களுக்கு பாராட்டி இருக்காப்ல. அதே அந்த மார்க்கிங் மேட்டர் தான். அரோரா வந்து நேற்று நைட் வந்து ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்திருப்பாங்க. அதாவது நீங்க வந்து இப்ப மார்க் பண்றது வந்து சரின்னு பேசுறீங்களா, அன்னைக்கு கவனவினத் மார்க் பண்ணும்போது நீங்க வந்து தப்புன்னு சொல்லி ஒரு சண்டை போட்டீங்களா, அப்ப அவர் பண்ணது தப்புனா நீங்க பண்ணது தப்பு தானே சொல்லி ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்திருப்பாங்க. சோ அதை பத்தி பேசிதான் நம்ம அரோராக்கு பாராட்டுகளை கொடுத்திருக்காங்க. இங்க அரோராவை எதுக்கு இவ்வளவு ஹைப் பண்றாங்கன்னு தெரியல. எல்லா இதுலயும் வந்து அரோராவை ஹைப் பண்ணி விட்டுறானுங்க. அதுவும் கிளாப்ஸ் வேற ஹெவியா இருந்திருக்கான். அதே மாதிரி கவனவினத்துக்கு கிளாப்ஸ் அதிகமா இருந்திருக்கு. அதே மாதிரி நம்ம விஜய் பார்வதி அந்த கவுண்டர் எல்லாம் போட்டாங்களே, அந்த மாதிரி போடும்போது ஒரு சில கிளாப்ஸ் வந்திருக்கு. முக்கியமா விஜய் பார்வதி சரியான நோஸ் கட்டான். விஜய் பார்வதி பேச நம்ம விஜய்எஸ் வந்து செம்ம நோஸ் கட் கொடுத்திருக்காப்ல. நிறைய இடத்துல அடி வாங்கியிருக்காங்க போல விஜய் பார்வதி. அதே மாதிரி கமருதீனும் கிளாப்ஸ் இருந்திருக்கு. அரோராக்கும் அந்த எழுந்து நிற்கும் போது கிளாப்ஸ் இருந்திருக்கு. திவ்யா கணேஷ்க்கு கிளாப்ஸ் இருந்திருக்கு. சோ போன வாட்டி கூட கவனம் கிளாப்ஸ் இருந்தது. ஆனா நிறைய இடத்துல கட் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி இந்த வாட்டி கட் பண்ணுவாங்கன்னு தெரியல. இந்த வாட்டி வோல்ட் சேவிங் ஆர்டர் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கவனம் தான் ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணா அதை பண்ண மாட்டாரு. ஏன்னா எல்லா வாட்டியும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு. சோ அந்த மாதிரி நான் ஓட்டிங் ஆர்டர் பத்தி கேட்கவே இல்லை. ஏன்னா எப்படி நீங்க அதை வந்து ஒழுங்கா பண்ண போறது இல்ல, உங்களுக்கு பிடிச்ச பர்சன் தான் பண்ணுவீங்க. சரி நான் விட்டேன். எனக்கு தெரிஞ்ச இந்த வாட்டி விக்கல் சீக்கிரமா பண்ணான்னு வச்சுக்கலாம். அதை விட காமெடி எதுவுமே இருக்காது. ஏன்னா விக்கல் சீக்கிரமா ஓட்டுகளே இல்ல. ஓகேவா? சோ இன்னைக்கு தான் அப்டேட். ஓகேவா? இன்னைக்கு வந்து சாட்டர்டே ஆப்பனிங்ஸ் என்ன நடக்குதுன்னா, கமருதீன் விஜய் பார்வதி சண்டை. கமருதீன் விஜய் பார்வதிக்கு விஜய் ரோஸ்ட். அது மட்டும் அந்த ஃபேமிலி வந்துட்டு போனதை பத்தி கொஞ்சம் கலாயா பேசிட்டு இருந்தது. அதுக்கப்புறமேட்டு திவ்யா கணேஷ்க்கு ரோஸ்ட், அரோராக்கு பாராட்டுகள். இதுல கவனவினத் கிட்ட கூட ஏதோ அந்த வெசல் வாஷிங் டீம்ல இருந்து அந்த மேட்டரை பத்தி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி அதுக்கு ஏதோ சின்னதா லைட்டா ரோஸ்ட் இருக்க மாதிரி சொன்னாங்க. அது எந்த மாதிரியான ரோஸ்ட்னு தெரியல. பட் ஆனா நாளைக்கு தான் கவனவினத்துக்கு ஹெவி ரோஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். பொறுத்து இருந்து பார்ப்போம். ஏன்னா அந்த மேட்டர் எடுத்துட்டு வருவாங்க. அந்த 7:30 மேட்டர் நாளைக்கு வருதா இல்ல இன்னைக்கு போறதான்னு தெரியல. பட் ஆனா இந்த மேட்டரும் அட்ரஸ் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சோ விஜய் பார்வதி போட்டு அடின்னு வச்சிருக்காப்ல, அதான் உண்மை. அதுக்கப்புறம் திவ்யா கணேஷ் லைட்டா வாங்கியிருக்காங்க. சோ இதான் மக்களே சாட்டர்டே ஆப்பனிங்ஸ். அதே மாதிரி 2 பேர் எவிக்ஷன். இது வந்து ஃபேரா அன்ஃபேரா நீங்க தான் சொல்லணும். ஏன்னா வந்து நிறைய பேர் சுபிக்ஷா எவிக்ட் சொல்லிட்டு இருந்தீங்க. சுபிக்ஷா எவிக்ட் ஆகல, சுபிக்ஷா வீட்டோட தான் இருக்காங்க. பட் இருக்கட்டும். ஏன்னா நேற்று அவங்க ஃபேமிலி கிட்ட பேசும்போது கூட அந்த மாதிரி ஏதோ ஒரு 25,000 ரூபாய் கடன் இருக்கு அப்படிலாம் பேசியிருந்தாங்க. சோ கஷ்டப்படுற ஃபேமிலிஸ்ல இருந்து வந்திருக்காங்க. சோ அவங்க வந்து மணி பாக்ஸாவது எடுத்துட்டு போட்டோமே, விட்டுலாம் ஓகேவா அப்படின்றதுனால கொஞ்சம் ஓகே தான் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சோ என்ன பொறுத்த வரைக்கும் அமித் பார்கவ் கனிக்கு பதிலா வேற யாராவது போயிருக்கான்னு உங்களுக்கு தோணுதா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இல்ல ப்ரோ எனக்கு கனி போனது ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா கீழே அதையும் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அதை பார்த்து நான் தெரிஞ்சுறேன். அதே வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை தட்டி விடுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ எல்லாம் உடனே வந்து சேரும். நம்ம வந்து 5K சப்ஸ்கிரைபர் ரீச் ஆக போறோம். ஓகேவா? சோ இன்னும் 200 பேர் தான் தேவைப்படுது. அந்த 5K சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. மறக்காம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ மறக்காம அந்த ஹெல்ப் பண்றீங்க. பை டேக் கேர்.